ஹாய் நண்பா, மின்சாரத்துறையிலிருந்து வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனி டைம்ல மந்த்லி 74,000 ரூபாய் சம்பளம், ஒன் டைம் அலவன்ஸா ஒரு 30,000 ரூபாய் கிடைக்குது. ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாத தொடக்கத்துல 1 லட்சத்துக்கும் அதிகமா நீங்க earn பண்ணலாம். சயின்டிபிக் ஆபீசர் கேட்டகரியில வந்திருக்கக்கூடிய குரூப் ஏ வேலை வாய்ப்புங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அரசு மின்சாரத்துறையான நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நேரடி வேலை வாய்ப்புங்க. அதாவது எப்பவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா கேட் ஸ்கோர் அடிப்படையில் தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவாங்க. ஆனா இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது சிபிடி எக்ஸாம் மூலமா கேண்டிடேட்டை ஹையர் பண்ண போறாங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எப்பமாவது தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வரும்போது நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். மார்ச் 4ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிருங்க. நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழகத்துல கூடங்குளம், அதுக்கப்புறம் கல்பாக்கத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அங்கதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்படி இல்லனா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஹெட் ஆபீஸ் இல்லனா அதனுடைய சப்ஸ்டர் யூனிட் இங்கதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். மொத்தமா 30 காலியிடங்கள் வந்திருக்கு. இதுல INFS அப்படிங்கிற டிசிப்ளின்ல 10 காலியிடங்கள் இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல அன்ரிசர்வ்ட்ல வேகன்சி இருக்கிறதுனால எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு 20 காலியிடங்கள் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 11ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. 500 ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து ஆண்கள், அதாவது ஜெனரல் EWS OBC கேண்டிடேட்டை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. SC ST பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்ளை பண்ற எல்லா பெண்கள் இவங்க எல்லாருக்குமே ஃபீஸே கிடையாதுங்க. ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கிறீங்களா, கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபயர் சேஃப்டி இந்த டிசிப்ளின்ல தான் ஒரு 10 காலியிடங்கள் வந்திருக்கு. ஸோ BTech படிச்சவங்க இல்லைனா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 5 இயர்ஸ் நீங்க வந்து இன்டகிரேட்டடா MTech படிச்சிருந்தாலோ இல்ல ME படிச்சிருந்தாலோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 60% மதிப்பெண்கள் உங்களுடைய டிகிரியில வச்சிருக்கணும். எந்தெந்த டிசிப்ளின்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. ஸோ நிறைய டிசிப்ளின் இருக்கு. ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்ட், ஃபயர் அண்ட் சேஃப்டில சேஃப்டி அண்ட் ஃபயர் முடிச்சிருந்தாலோ இல்லனா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபயர் சேஃப்டி. ஸோ இது முழுக்க உங்களுக்கு ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட டிசிப்ளின்ல BTech ஆர் MTech இல்ல இன்டகிரேட்டடா முடிச்சிருந்தாலோ ஆர் BSc முடிச்சிருந்தாலோ நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுல ஒரு 20 காலியிடங்கள் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு MSc ல பிசிக்ஸ் எடுத்து படிச்சவங்க இல்லனா அப்ளைட் பிசிக்ஸ் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லனா ஃபுல் டைம் இன்டகிரேட்டடா MSc ல பிசிக்ஸ், அதாவது பிசிக்கல் சயின்ஸ் முடிச்சிருந்தாலோ அப்ளைட் பிசிக்ஸ் படிச்சிருந்தாலோ நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமா பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. உங்களுடைய டிகிரியில குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அதற்கு கீழே வச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள்ங்க. குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஜெனரல் EWS அப்படின்னா 26 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படின்னா BC முஸ்லீம், MBC DNC 29 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ட்ரைனிங் டைம்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா நியூக்ளியர் பிளான்டோடைய ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோ அங்க இருக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கோ அங்க இருக்கலாம். இல்லைன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கலாம். ஸோ நம்ம தமிழகத்திலே நியூக்ளியர் பவர் பிளான்ட் கல்பாக்கத்தில் இருக்கு, கூடங்குளத்தில் இருக்கு, அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ போய்கிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம். எங்கனாலும் போய் ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருந்துக்கோங்க. ட்ரைனி டைம்ல உங்களுக்கு ஸ்டைஃபன் பாருங்க, மந்த்லி 74,000 ரூபாய். ஜஸ்ட் ட்ரைனரா இருக்கும் போதே மாதம் 74,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதை விட உங்களுக்கு ஒன் டைம் புக் அலவன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 30,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங், எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படிங்கிற கேட்டகரியிலிருந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படிங்கிற பதவி கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் A கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. A கிளாஸ் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஜாபுங்க. அப்போ உங்களுடைய சேலரி லெவல் 10 பேஸ் பண்ணி பேசிக் பே மட்டும் 56,100 ரூபாய் இருக்கும். எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்கு. இங்க பாருங்க, DA அலவன்சஸ் என்ன போட்டிருக்காங்க,
பேசிக் பேலேருந்து 58% உங்களுக்கு டிஏ அலவன்ஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வந்துடும். இதை விட இன்னும் உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் கொடுப்பாங்க. அதில் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, சைட் லொக்கேஷன், நீங்கள் ஒரு சைட்டை போய் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ்னு சொல்லிட்டு வருடம் உங்களுக்கு அலவன்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. இதை விட எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் லீவ் டிராவல் அலவன்ஸ், அதாவது நீங்கள் லீவில் இருக்கும்போதும் அதற்கான டிராவல் அலவன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்சஸ் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மாதம் 1.5 லட்சத்துக்கும் அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் இருக்கும். இன்னும் நிறைய போட்டிருக்காங்க. அதில் இன்சென்டிவ்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் லோன் வேணா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்க லைஃப் வேற லெவலில் போயிடும். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. அதனால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி மெயில் கேண்டிடேட்க்கு வந்து ஒரு சில கேட்டகரி பீப்புளுக்கு 500 ரூபாய் வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கும் அப்ளிகேஷனை போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜாப் வந்து சிபிடி எக்ஸாம் மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க வித்தவுட் கேட். ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஸ்டேஜ் 1 உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க. ஸ்டேஜ் 2 வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ. ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த சிபிடி எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். 120 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு நெகட்டிவில் போகும். அப்போ தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 300 மதிப்பெண்கள் வருது. இந்த ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபயர் அண்ட் சேஃப்டி ஜாபுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 1:12 அப்படிங்கிற ரேஷியோவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் ஃபிசிக்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 உங்களுக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ தான். அதற்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. பர்சனல் இன்டர்வியூக்கான லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் NPCIL அதில் கரியர் செக்ஷன் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது, ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மேட் என்ன, எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைலில் பேஜ் நம்பர் 20 செக் பண்ணுங்கள். இங்கிலீஷில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட் இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சிபிடி மூலமாக ஹையர் பண்ண போகிறதுனால எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷனை போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.